ஹாய் மக்கள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ பாருங்கள், நம்மளுடைய சிங்கம் எவ்வளோ அசிங்கமாக இருக்குது பாருங்களே. இது பாருங்கள், அடுப்பும் பாருங்கள் எவ்வளோ அசிங்கமாக இருக்குது. இதெல்லாம் நம்ம எப்போ க்ளீன் பண்ணி முடிக்கிறங்காட்டியுமே நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக வேலை முடிஞ்சு போயிடும். நமக்கு இதை சமைக்க வேண்டியது, பாத்திரம் கழுவ வேண்டியது, இதே விளையாடு போச்சு. அதுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நான் வந்து அசிங்கமாக இருக்கா, பாசம் முடிச்சு போயிருக்கா. இப்போ வந்து ப்ளீச்சிங் பவுடர் போட்டிங்கன்னா பளிச்சுன்னு வந்துடும். சும்மா உடனே போட்டுட்டு அதை லைட்டாக தேய்ச்சி விடுங்க. ரொம்ப அழுத்தியெல்லாம் தேய்க்கணும். நான் ப்ளீச்சிங் பவுடர் மற்ற ஆயில் போடுறதோட இந்த ஆயில் வந்து போட்டிங்க ப்ளீச்சிங் பவுடர் போட்டு தேய்ச்சி பாருங்களேன், நம்மளுடைய சிங்க் எல்லாம் அப்படியே பளிச்சுன்னு ஆயிரும். எவ்வளோ அழுக்காக இருந்தாலும் நம்ம நிறையா விற்கிறாங்க. பாத்திரம் வந்து டைல்ஸ் கழுவுறது இதெல்லாம். ஆனால் ப்ளீச்சிங் பவுடருக்குள்ள பவர் வேறு எதுவும் கிடையாது. ஒரு செகண்ட் தான் போட்டுட்டு சும்மா லைட்டாக தேய்ச்சி விடுங்க, நல்லா ஃப்ரெஷ் ஆயிடும். அவ்வளோதான் ஸ்மெல் எதுக்குமே வராது. பாருங்கள், சும்மா அவ்வளோதான். லைட்டாக தானே தேய்ச்சி விட்றேன், பார்த்துட்டு தானே இருக்கீங்க. என்ன ஒன்று, எங்களுக்கு சிங்க் வந்து குட்டியாக இருக்குது, அதுதான் பிரச்சனை. இடுப்பு வலிலாம் வந்துடும் இதில் கழுவுறதுனால. ட்ரெஸ்ஸெல்லாம் நனைஞ்சு போயிடும். அவ்வளோதான். பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு வந்துச்சு பாருங்கள். நம்ம வாரத்தில் ஒரு தடவை நைட்டு நம்ம தூங்க போகும்போது கூட போட்டுக்கலாம். நான் என் வீடெல்லாம் ஸ்மெல் வரும், அதனால் நான் இப்போவே போட்டு விட்டேன். இன்றைக்கி முடிஞ்சிடுச்சு, இப்போ தான் வாங்கினேன். அது வாங்கி வந்து போட்டுவிட்டு அடுத்து நம்ம பாத்திரம், பசங்கள்லாம் வந்து ஸ்கூல் பாத்திரம்லாம் நீ கழுவணும்ல, அதனால் இதை கழுவி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். இந்த பைப்பில் உள்ள அழுக்கு காரியம் நம்ம ப்ளீச்சிங் பவுடர் போட்டு நல்லா ப்ரெஷ் பண்ணி தேய்ச்சோம்னா போயிடும். பாருங்க, தண்ணி அடைச்சிச்சு. பாருங்கள், மஞ்சேன்னு இருந்தது எப்படி இருக்குன்னு பாருங்கள். வெள்ளையாயிடுச்சு பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாகிடும். ரொம்ப நம்ம போட்டு ஆயில்களை போட்டு தேய்க்கிறதுக்கு சோப்பு ஆயில் அந்த நிறைய ஆயில்கள்லாம் கொடுக்காங்க. இது மட்டும் போட்டு தேய்ச்சாவே பளிச்சுன்னு ஆயிரும். சரியா? இப்போ பாருங்கள் எப்படி இருந்த சிங்கு எப்படி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். அடைப்பு ஓகேயா? ஒரு செகண்டு தான். அதே மாதிரி அடுப்பும் பார்ப்போமா? இது பாருங்கள், நான் மீஷோவில் தான் வாங்கினேன். இது நம்ம சோப் ஆயில் போட்டு தேய்க்கிறதோட இது போட்டு நம்ம ப்ரஷ் பண்ணி கிச்சன் கிளீனர் சொல்லிவிட்டு இது போட்டோம்னா நல்லா பளிச்சுன்னு ஆகுது. மத்தாடி நல்ல விலங்கு ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. கண்ணில் படுத்து இருந்துச்சுங்க. நான் வீடியோவை பார்த்துட்டு மேலே இழுத்து விட்டுட்டேன். அது பார்த்தா இப்படி போடுறதுக்கு பதில் மேலே இழுத்து விட்டுட்டேங்க. ரிஃப்ரெஷ் பண்ணணும். கண்ணில் பட்டு மாதிரி இருக்குது. சரி, நாளைக்கு ஒரு செக்கப் போயிட்டு வந்துடுவோம். கண்ணில் பட்டுச்சா என்னன்னு தெரியல. இதுதாங்க ஒரு பிரச்சனை. பாத்ரூம் கழுவுனாலும் இதுதான் பிரச்சனை. கண்ணில் பட்டுறது க்ளீன் ஆயிரும். இந்த ஜன்னல் உள்ளதான் பயமாக இருக்குங்க. இதெல்லாம் கண்ணை இது பண்ணிட்டு பண்ணுறதுக்கு இது ப்ரெஷ் பண்ணி விட்டுட்டு தொடச்சோம்னா நல்லா அந்த ஆயில் ஐட்டம்னா புது அடுப்பு மாதிரியே வந்துடுதுங்க. முடிஞ்சு போது இருக்கு, ஆனால் வரமாட்டுது. பாருங்கள், சும்மா துணியை வச்சு தான் துடைக்கிறேன். பற்றியெல்லாம் புது அடுப்பு மாதிரி வருது பாருங்கள். நானுமே இங்கே என்னத்தான் இதை வாங்கினோம், காசு அதிகமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் சோப் ஆயில் அந்த ஆயில் இந்த ஆயில் எல்லா ஆயிலும் போட்டு பார்த்தேன். கொஞ்சம் நேரம் இது பாருங்கள் பளிச்சுன்னு ஆயிரும். புது அடுப்பு மாதிரி ஃப்ரெஷ் ஆயிரும். வாரத்தில் ஒரு தடவை தான் துடைப்பேன். மற்றதை வச்சு சும்மா தான் துடைச்சி விட்டுட்டு நல்லாயிருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பார்த்தீங்களா, புது அடுப்பு மாதிரி இருக்கா? புது அடுப்பு தான் இருந்தாலும் இவ்வளோ நேரம் பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி இருந்துச்சு, ஆயிலுமாக இருந்துச்சு, அழுக்காக இருந்துச்சு. துணி வச்சு துடைச்சாலும் ஒரு மாதிரி நல்லா இருக்காது. இந்த மாதிரி ஆயில் ஐட்டங்கள் நீங்கள் வாங்கி பண்ணிட்டீங்கன்னா நான் கண்ணில் எதுவும் பற்றாமல், நான் உங்களுக்கு வீடியோ கையில் பிடிச்சிக்கிட்டு தான் எடுத்தேன். அப்போ பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது திருப்பி பண்ணிட்டேன். அப்போ நல்லவேளை ஜஸ்ட்டு கொஞ்சம் தூரத்தில் இருந்து பண்ணனால கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு, இல்லைன்னா கண்ணில் பட்டுரும்லங்க. பாருங்கள்,
கிரைந்து நான் எப்போ ரொம்பலாம் பண்ண மாட்டேன், வாரத்தில் ஒரு தடவை தான் பண்ணுவேன். அழகாயிடுச்சு. இன்றைக்கி பௌர்ணமி பூஜை பண்ணுவோம் அப்படி சொல்லி அடுப்பெல்லாம் தொடச்சிட்டு குளிச்சுட்டு அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். பாருங்கள், சோப் ஆயில் எதுவுமே தொடலை. நான் லெமன் பேஸ்ட்டு அது இதுவும் போடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் போட்டாலும் ஓகே தான். ஆனால் நான் என்னை பொறுத்தவரை இது லைட்டாக 2 ப்ரஷ் பண்ணாவே அடுப்பு புது அடுப்பாக வந்துடுதுங்க. நல்லா இது பண்ணிவிட்டு சும்மா துணியை வச்சு தான் தொடச்சி விடுவேன். வாரத்தில் ஒரு தடவை இதை வச்சு தொடச்சி விடுவேன். பர்னருமே இந்த துணியை வச்சு தொடச்சிடலான்னு பார்க்குறேன். இதெல்லாம் என் பசங்க வரைஞ்ச பூவு டெக்கரேஷன். நான் ஸ்டிக்கர்லாம் வாங்கி ஒட்டுறது இல்லைங்க, எதுக்கு காசை போட்டு அதில் போட்டு வேஸ்ட் பண்ண. அதனால் பசங்க நல்லா ட்ராயிங் வரைவாங்க, அவங்களோட வச்சு அந்த ட்ராயிங் வரைஞ்சி இது மாதிரிலாம் அடுப்படியே டெக்கரேஷன் பண்ணி. நாங்கள் வாடகை வீட்டில் தான் இருக்கோம். சொந்த வீடாக இருந்தால் இன்னும் நல்லா டெக்கரேஷன் பண்ணலாம். இருக்கிற வீட்டிலே பண்ணலாம் தான், பட் சில டைமில் வந்து பெயிண்ட் அடிக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் வீடை பார்த்திங்கன்னா ரொம்ப அசிங்கமாக இருக்கும். நாங்கள் வந்து எங்கள் வீட்டுக்கு 6 வருஷம் ஆயிடுச்சு. கொரோனா அப்போ வந்தோம், ரொம்ப உருண்டு கொட்டிடுச்சு. நாங்கள் வரும்போது கொஞ்சம் பெயிண்ட் அடிச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும். இப்போ பெயிண்ட் அடிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம எல்லாம் இன்னும் டெக்கரேஷன் பண்ணோம்னா வேஸ்ட் ஆகிடும்ல. இன்னும் 1 மாதம் தான் இருக்குது. நல்லா நீட்டாக வச்சுக்கணும்னு தான் ஆசை. பட் நம்மளுக்கும் சொந்த வீடு இருந்துச்சுன்னா நம்ம இன்னும் நல்லா நிறைய டெக்கரேஷன் பண்ணலாம். யூடியூப்லாம் நிறையா பார்க்குறோம், எல்லாருமே நல்லா செய்கிறாங்க. அது மாதிரி நம்மளும் செய்யலான்னு